Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 50 ஏடிஎம்களில் லட்சக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையன் குறித்த புகாரை எடுக்க தமிழக காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். புகாரை ஏன் காவல்துறையினர் ஏற்க மறுக்கின்றனர்? விவரங்கள். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களில் குறிவைத்து லட்சக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்த உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையன் ஒருவனை தமிழகத்தில் பல இடங்களில் கொள்ளை நிகழ்த்தியது குறித்து சிசிடிவி ஆதாரங்களோடு புகார் அளித்தும் கூட காவல்துறை புகாரை பெறுவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புகார் வாங்க மறுத்தால் இதுபோன்று மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையனுக்கு காவல்துறை துணை போகிறதா என்று மக்களும் குறிப்பாக வங்கியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட முக்கிய நகரங்களினுடைய ஏடிஎம் மையங்களில் குறிவைத்து உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொள்ளையடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த வங்கி ஏடிஎம் கொள்ளைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையங்களிலிருந்து புகார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையிலும் அதே போன்று கோவையிலும் புகார் வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திலே மதுரையில் மட்டும் சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் இந்த கொள்ளையன் கொள்ளை நிகழ்த்தியிருக்கிறான். ஆனால் பாண்டிச்சேரி மாநில அரசு அந்த கொள்ளையன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடித்திருக்கக்கூடிய ஒரு கொள்ளையன் விமானத்தில் வந்து பறந்து சென்று இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றுகிறானா அல்லது இங்கேயே தங்கி ஒவ்வொரு மாவட்டமாக குறிவைத்து குறிப்பாக சென்னை, மதுரை, கோவை போன்ற மாவட்டங்களை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றுகிறானா என்பதை விசாரிப்பதற்கு புகாரை காவல்துறை ஏன் வாங்க மறுக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக இந்த புகார் வாங்கினால் பல்வேறு இடங்களில் கொள்ளை நிகழ்த்தப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டியது இருக்கும். குற்றத்தினுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருப்பதாக இந்த புகார் வாங்க மறுக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இதுபோன்று மக்களுடைய பணத்தை குறிப்பாக ஏடிஎம் மையங்களில் குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய வட மாநில கொள்ளைகளை பிடிப்பதிலும் பல சிக்கல் இருப்பதால் இந்த புகார் மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட இந்த சிசிடிவி காட்சி மதுரையில் கொள்ளையடிக்கக்கூடிய காட்சியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரையிலே ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்த இந்த கொள்ளையன் மீது அளிக்கப்பட்ட புகாரில் சிஎஸ்ஆர் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழக காவல்துறை ஆளுகிற திமுக அரசினுடைய முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, வங்கி ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.